இப்படி பண்ணா, மோசை இப்படி பண்ணா அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாம் மோசையை புகழ்ந்து ஆச்சரியமா பாக்குறோம். ஆனா தேவன் யாரை பாக்குறாருன்னா அவனுடைய தாயை தான் ஆச்சரியமா பாக்குறாரு. தாயை பார்த்து சொல்றாரு, நீ நல்ல ஒரு தாயா இருந்து நீ வெற்றி பெற்றுட்ட. மோசைக்கு பின்னாடி இருந்து இவ்வளவு போதனைகளை கொடுத்து அவனை எகிப்துடைய முதுகெலும்பை போல நிற்பாட்ட செய்து அதே எகிப்தை அழிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்து அவன் கண்ணை தெளிவடை செஞ்சிருக்கிற. ஆனா நம்மளுக்கெல்லாம் மோசையுடைய தாயை குறித்து அவ்வளோ பெரிய பார்வை இருக்காது, மோசை குறித்து தான் இருக்கும். ஆனா அவ்வளோ பெரிய மோசையை உருவாக்குவதற்கு அவனுடைய தாய் தான் காரணம், தாயுடைய போதனை காரணம். மோசை குழந்தையா இருக்கும் பொழுது அவனுடைய தாய் அவன் அழகுள்ள மகன்னு அந்த அம்மா கண்டுச்சாமா. அழகுள்ள மகன் அப்படின்னா பையன் ரொம்ப அழகா இருக்கான், வெள்ளையா இருக்கிறான், என்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு இல்ல. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை இவன் சுமந்து கொண்டவனா இருந்தான். இந்த ஜனங்களை மீட்கக்கூடிய தரிசனம் இவன் மேல இருந்துச்சாமா. அவன் முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுச்சாமா அவன் தாய்க்கு. அதனால அவன் தாய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து 3 மாசம் ஒழிச்சு வச்சு, இதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்க முடியாதுன்னு ஆத்துல கொண்டு கொடுத்து பாருங்க. பார்வனுடைய குமாரத்தை வந்து அந்த குழந்தையை எடுத்து அதை வளர்க்கும்படி மோசையின் தாயிட்டே அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத அந்த தாயிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். எப்படி வளர்க்கணும்? அந்த அம்மா பாலை மட்டும் கொடுக்காம எந்த அளவுக்கு தன்னுடைய தேவனை குறித்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு மோசை யாருன்றதையும் சொல்லி கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு இங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்க யாருன்றதையும் சொல்லி கொடுத்துருக்கு. முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாருன்றதையும் சொல்லி கொடுத்துருக்கு. அதனால தான் மோசை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு 23 பாத்தீங்கன்னா, அவன் மேன்மையானதை வெறுத்தானாமா. பார்வனுடைய குமாரத்தை எனப்படுவதை அவன் வெறுத்தான். இரண்டாவது, தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். எதை வெறுக்கணும்னு அவனுக்கு தெரியுது, ஆனா அவனுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு, சௌகரியமா இருக்குது, அவனுக்கு அது ஏற்றதா இருக்குது. ஆனா இது கடவுளுடைய உலகத்துல இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு பிள்ளை கண்டுபிடிச்சிருச்சு. எதை சூஸ் பண்ணணும் அவனுக்கு தெரியுது. அவன் வாழ்க்கையில எது சரியானது, பாடா இருந்தாலும் இதுக்கு தான் மகிமை இருக்குன்னு சூஸ் பண்றான். ரெண்டாவது, இனி வரப்போகிற மகிமையின் மீது அவன் நோக்கமா இருந்தானாமா. இனி தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, எது நன்மை, என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் நான் எது வைக்கணும் அப்படின்றது அவனுக்கு அறிந்திருந்தான். தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பது பாக்கியம் என்று அறிந்திருந்தான். மிகப்பெரிய வல்லரசான பார்வோனுடைய ராஜாக்கு பயப்படாம எகிப்தை விட்டு கிளம்பினான். தாவீது கையில் இருக்க யுத்த வாள் பாருங்க, எத்தனையோ ரத்தத்தை செஞ்சிருக்கு, எத்தனையோ தேசத்தை ஜெயிச்சிருக்கு. ஆனா அந்த யுத்த வாளுக்கு பின்னாடி யார் இருக்கானா, அந்த வாளை நெருப்புல போட்டு அடிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போதனையினால் ஒரு நல்ல போர் வாளை நீங்க உருவாக்குறீங்க.